வணக்கம். இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் புளி குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ நான் அதுக்கு முதல்ல ஒரு சில ஐட்டம்ஸை நல்லா வறுத்து பவுட்ரு பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஒரு கடாயில் 1/2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1/2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 5லேருந்து 6 மிளகு, 2 வரமிளகா இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிதமான சூட்டில் இதை வதக்கிக்கோங்க. எல்லாம் நல்லா பொன்னிறம் ஆகணும். அடுப்பை நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஸோ இதை நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிடலாம். இப்போ எல்லாம் பொன்னிறம் ஆகிடுச்சு. ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு நம்ம பவுடர் ஆக்கிடலாம். நீங்கள் ரொம்ப பவுடராக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொரன்னு அரைச்சாலே போதும். இப்போ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன். அதில் கொஞ்சம் கடுகு சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக வெந்தயம். நான் இன்றைக்கி 20லேருந்து 25 சின்ன வெங்காயத்தை நடுவில் சாப் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். நீங்கள் முழுசாக கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாம். நான் சொல்கிற அளவு 2 பேர் சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். நீங்கள் உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, இது 3ஐயும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரையும் முழுவதுமாக உள்ளே சேர்த்துடலாம். நம்ம இதுலேயும் 2 வரமிளகா சேர்த்து தான் அரைச்சிருக்கோம். ஸோ அதனால் காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு தக்காளியை சின்னதாக சாப் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் இதை வதக்கிட்டே இருங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி ஒரு சின்ன பால் சைஸு புளியை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இப்போது அந்த புளி தண்ணியை உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணியை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கிறேன். நான் இன்றைக்கி வெண்டைக்காவை லைட்டாக ஃப்ரை பண்ணி சேர்க்க போகிறேன். நீங்கள் அப்படியே கூட கட் பண்ணிவிட்டு அதை குழம்புல போட்டுடலாம். ஸோ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி அதை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் அதை அப்படியே குழம்புல சேர்த்துட்றேன். இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை மூடி வச்சு ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷம் வேக வைக்கலாம். அப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு குழம்பு நல்லா கொதிச்சோடனே ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் போட்டு வச்சுருங்க. ஆல்மோஸ்ட் நம்ம குழம்பு தயாராகிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட வெண்டைக்காய் புளி குழம்பு ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஸ்மெல் அதை விட சூப்பராக இருக்குது. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.